வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே மொக்க கமெண்ட்ரி சேனல்லேருந்து ஜான்விக் மூவிஸ் ஃப்ரம் ஒர்ஸ்ட் டு பெஸ்ட்டு. ஜான்விக் படம்லாம் நான் பார்த்து வந்த ரிலீஸ் ஆனப்போ பார்த்தது. ஓகே, நான் ஸ்டோரி ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட் ஞாபகம் இருக்குது, அது எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். சிம்பிளான ஸ்டோரி, அதனால் நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு மனசில். ஸோ அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அந்த ஹோட்டல் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அதான் ஜான்விக் உலகத்திலே முக்கியமான ஹோட்டல் அது. அங்கே போய் எந்த வம்பும் பண்ணக்கூடாது, எந்த தகராறும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கும். சிம்பிளாக எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் அவங்க ஒய்ஃப் ஞாபகம் இருக்கிற அந்த காரு, அப்புறம் அந்த பப்பி எல்லாத்தையும் டாக் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் கொண்டதுக்கப்புறம் அவர் போயிட்டு பழி வாங்குவார். ஸோ அதான் அது ஃபஸ்ட்டு படம். செகண்ட் படம் வந்துட்டு கொண்டதுனால பவுண்டி ஏற்றுவாங்க. அவர் தலைக்கு வந்து இவ்வளோ ரூபா அப்படின்ற மாதிரி, இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி பவுண்டி வச்சோன்னே அது செகண்ட் பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் தான் கொள்வாரோ அந்த ஹோட்டலில் வச்சு ஒருத்தர் கொண்டதுனால இன்னுமே பவுண்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அவர் வந்து ஏதோ பேன் பண்ணிடுவாங்களா, சரி ஞாபகம் இல்லைங்க, ரொம்பவும் ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த ஒஸ்ட் டு பெஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் லாஸ்ட் ஒரு க்ளோஷர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக பாடா அது போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி பார்ட் 4 வந்து அது வேறு லெவலுங்க. ஒரு செம்ம என்ன சொல்கிறது, அந்த ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அசாசினாக இருந்து எனக்கு இது வேணவே வேணான்டான்னு விட்டு போய் மறுபடியும் நீ வந்தாதான்டா அப்படின்ற மாதிரி அதுவே பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குல்ல. அந்த அசாசின் உலகமே ஒரு மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து லாஸ்ட்டில் இது எனக்கு போதும்டா நீ விட்டுருங்கடான்னு சொல்லி செத்தாதான் நீ விடுவீங்களாடா அப்படின்ற மாதிரி அவரை முடிச்சு விட்ருப்பாங்க லாஸ்ட்டாக. ஜான்விக் அப்படின்றது வேறு லெவல் கேரக்டரு, நல்லாயிருக்கும். மார்க்கோ ரோஸ்ட் ஒன்று பார்த்துருப்போம் வாய்ஸ் ஆடால் சேனலில். அதில் ஜான்விக் வந்து கம்பேர் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் எனக்கு என்னங்க அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மார்க்கோ வந்துட்டு சுத்தமாக ரைட்டிங் எதுவும் போல சும்மா அந்த வயலன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு படத்தை உப்பேத்திட்டாங்க போல். அந்த இதை ஜான்விக்ன்றது அந்த கேரக்டர் ரைட்டிங் எப்படி இருக்கும், அவருக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி, எந்த மாதிரி இருக்கார், என்ன பண்ணிகிட்ருக்காரு, எதுக்கு பண்ணுறாரு அப்படின்றது ஏகப்பட்ட ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் சும்மா ஏதோ போகிற போக்கில் வச்சுட்டு வெறும் வயலன்ஸு சண்டை மட்டும் வச்சுட்டா படம் ஓடின்ற மாதிரி எடுத்துட்டாங்க போல மார்க்கோ படத்தை. ஓகே, இப்போ நம்ம மொக்க கமெண்ட்ரி சேனலில் போயலாம். ரொம்ப பேசிட்டேன்ல, இன்ட்ரோவெல்லாம் நான் பேசுகிறேன், எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ மொக்க கமெண்ட்ரி சேனலில் ஒஸ்ட் டு பெஸ்ட் போயிடலாம். ஜான்விக் மூவிஸ். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷ் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல் ஜான்விக் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த வாரம் ஜான்விக்கோட சாப்டர் 4 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸ்பாயிலர் அலர்ட், இந்த படத்தில் நம்ம ஜான்விக்கோட கதையை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஜான்விக் 1 to 4 ஒரு செம்ம அமேசிங்கான ஸ்டோரின்னு சொல்லலாம். ஐ மீன் லைக் ஸ்டோரி 20% தான் இருக்கும் ஆக்சுவலாக படத்தை பார்க்குறது. பட் இருந்தாலும் ஜான்விக்கு ஒரு அமேசிங்கான எண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃப்ரம் 1 to 4 என்னுடைய பர்சனல் ஃபேவரட் தான் இப்போதைக்கு ஃப்ரம் பெஸ்ட் வந்து ரிலீஸ் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பெஸ்ட் கிடையாது, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஃபேவரட்ஸ் சதவீதத்தில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் இருக்கும். நம்ம 4ல இருக்கிறது ஜான் விக் 3 பேரபெல்லம். எனக்கு இந்த படம் உண்மையிலே பிடிக்குங்க. படத்தோட ஆக்ஷன், கோரியோகிராஃபி பிளஸ் ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வரும். கண்டிப்பா அந்த பைக் சேஸ் சீக்வன்ஸ்லாம் யாருமே மறக்க முடியாது. குதிரை மேல ஏறிலாம் வெறி தடமான ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பத்தி அமைச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜான் விக் 3 பார்த்தீங்கன்னா தாறு மாறாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக தான் படத்தையே பார்க்கறது. அதில் எந்த ஒரு குறையுமே வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. சோஃபியாங்கிற ஹாலி பெரி கேரக்டர்ன்ற ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல, அதனால தான் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டு நாயங்களை வச்சு ஒரு ஸ்டன்ட் சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. கடைசியா அந்த மிகப்பெரிய ஃபைட் கான்டினென்டல்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். புல்லட்ஸால கூட தொலைக்க முடியாத அந்த வில்லன்களை எப்படி இவங்க சாவடிக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொத்த பேரையுமே போட்டு தள்ளி மேலே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. கிளாஸ் ஹவுஸ் ஃபைட் கண்டிப்பாக யாராலுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம சேரிங்காக பற்றி அதை கொண்டு போயிருப்பாங்க. லைக் லிட்டரலாக நம்ம ஜான் விக் இந்த படத்தில் சில இடங்களை செம்மையாக அடி வாங்கியிருப்பாரு. ஆப்வியஸ்லி ஹி இஸ் இன் காட் மோட். ஜிடி சான் ஆண்ட்ரியாஸ்ல போடுற மாதிரி ஹெசோயம் போட்டு தான் வந்திருப்பாரு. பட் சில இடங்கள்ல ஜான் விக் பத்தினா ஹர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு நல்ல டச். இவனை கொன்னுடுவாங்களோ ஒரு பயத்தையுமே பத்தினா சில இடங்களை கண்டிப்பா கிரியேட் பண்ணிருப்பாங்க. படத்தோட எண்டிங் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எண்டிங். வின்ஸ்டனே நம்ம ஜான் விக்கை பேக் ஸ்டாப் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்ன பண்ணிட்டா எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருந்திருக்கும். பட் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி எங்கேயுமே மூவ் ஆகியிருக்காது. அதே இடத்துல போட்டபடியே நிற்கும். ரெண்டு விஷயங்களை தான் புதுசாக காமிச்சிருப்பாங்க. அந்த மார்க்கரோட வேல்யூ அண்ட் எல்டரோட வேல்யூ. ஹை டேபிளுக்கு மேல எல்டர் இருக்காரு, எல்டரை பார்க்க போறதே கஷ்டம் சொல்லி
சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் அது எல்லாமே ஜான் விக் 4ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உல்டாவாக பண்ணப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜான் விக் 4 பார்க்காம இருந்தீங்கன்னா ஜான் விக் 3 ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவீங்க. ஆனால் ஜான் விக் 4ங்கிறது இந்த ஜான் விக் 3 ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி மாட்டி விட்டுச்சு. அதாவது ஜான் விக் 3யோட ஃபைனல் ஃபைட் இருக்குல்ல, அதுதான் டெக்னிக்கலாக இந்த ஜான் விக் 4ஓட ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த டேபிளுக்கு மேலேயே இருக்க ஒரு கேரக்டர் எல்டர்னு சொல்லி எல்டரையே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸ்லாம் போட்டு தெளிப்பாங்க. ஸோ 3ல சொன்ன நிறைய விஷயங்கள் 4ல அப்படியே கம்ப்ளீட்டாக சில்லுலாம் நொறுக்கப்பட்டிருக்கும். 3ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் படமாக தான் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் பியூர் ஆக்ஷன் இருக்குமே தவிர்த்து அந்த ஸ்டோரிங்கிறது எங்கேயுமே மூவ் ஆகி இருக்காது. போட்டபடியே இருக்க அந்த சமயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜான் விக் 3ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபில்லர் எபிசோட் தான். ஐ மீன் நல்ல ஒரு அமேசிங்கான ஃபில்லராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 1 to 4 இருக்கும். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பரபரன்னு இருந்துச்சு, ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஸ்பீட் பிரேக்கர்னு சொன்னாங்க. அதாவது ஸ்டோரி மூவ் ஆகாம அதே இடத்துல நின்று படத்தை லேக் பண்ணதே இந்த ஸ்டோரி தான். எனக்கு அப்படி தெரியல, பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அப்படி ஃபீல் ஆகி இருக்கலாம். ஓவராலாவே சூப்பர் ஆக்ஷன் படம் தான், பட் இருந்தாலும் ஸ்டோரி கொஞ்சம் பக்காவா பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கூட போட்டுக்கலாம். ஜான் விக் 3 பேரபலம் அப்படியே நம்ம ஜான் விக் 2 தரமான ஒரு சேகை செஞ்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் யூனிவர்ஸை மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணது இந்த படம் தான். ஜான் விக் யூனிவர்ஸ்லேயே மிக முக்கியமான ஒரு படம். என்ன மாதிரி ஒர்க் ஆகுறாங்க, ஹை டேபிளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, ஹை டேபிள் கீழே இருக்க அந்த அசாசின்ஸ் அவங்களுடைய சொல்லு பற்றி எதுக்கு கேட்கிறோம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த படத்தில் அழகாக அந்த பற்றின கட்டமைச்சு மார்க்கரை வச்சு சில சீக்வன்ஸ் போகும், அதெல்லாம் தாறு மாறா இருக்கும். இந்த படத்தில் தான் நம்ம ஃபிஷ்போன் கேரக்டர் அந்த பௌரிக்கு எங்கேயுமே உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ் ரீயூனியன் பற்றிலாம் நடந்திருக்கும். ஜான் விக் 1 and 2 ரெண்டுத்தையுமே சீரியஸாக கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதுதான் டாப் நாச்சா இருந்துச்சு. பட் இந்த படத்துல அதிகமான கில்ஸ் நடந்திருக்கும். 120 to 130 கில்ஸ் அந்த பத்தின எடுத்திருப்பாரு. அண்ட் இந்த சமயத்துல நம்ம ஜான் விக் மேல ஒரு பவுண்டியுமே போடப்பட்டிருக்கும். அதாவது கண்ணில் படுறவங்க எல்லாருமே ஜான் விக் போட்டுதெல்லாம் நினைப்பாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்ம கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிடும். அதாவது கண்ணில் படுறவங்க எல்லாருமே ஒருவேளை இவன் கில் பண்ணுவானோ அவன் கில் பண்ணுவானு சொல்லி ஒரு பயத்திலே ஜான் விக் 3லயுமே அது நடந்திருக்கும். ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் 2ல அதை எக்ஸிக்யூட் பண்ண விதங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு வயலின் தான் வாசிட்டு இருப்பா, டக்குன்னு கன் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பா, அதெல்லாம் நீங்க வந்து எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் சூப்பர் குட். அண்ட் ஜான் விக்கோட அந்த கோபம் எந்த அளவுக்கு இருக்கு அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அழகாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஜான் விக் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு இந்த படம் மிக முக்கியமான ஒரு படம். அண்ட் ஜான் விக் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா யார் பேச்சுமே கேட்க மாட்டாரு. ரூல்ஸ் ஆகுது டேஷ் ஆகுதுங்கிற மாதிரி நடத்து பாருங்க. கான்டினென்டலுக்குள்ள யாருமே கில் பண்ணக்கூடாது. ஆனா நான் ஜான் விக் தான் கொய்யால அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. நிறைய கன் ஷூட்டிங் இருக்கும், அதுதான் ஒரு மைனஸ் நான் நினைக்கிறேன். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டுங்கிறது படத்தோட ஓப்பனிங் அண்ட் மிட் போர்ஷன்ல மட்டும் அமைஞ்சிருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த பென்சில் கில் ஃபைனலாக இந்த படத்தில் தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல டச். பட் மோஸ்ட் ஆஃப் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சிடன்ஸை பேஸ் பண்ணியே கூட்டு போயிருந்தாங்க. அதாவது இந்த படிக்கட்டு ஃபைட் ஒன்று நடக்கும்ல, காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஃபைட் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சில ரிப்பீட்டடான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கும். ஐ மீன் லைக் இதுக்கு முன்னாடி தான் கண்ணை வச்சு எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் கண்ணை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸா அப்படின்னு கேட்குற மாதிரி அமைச்சிருந்தாங்க. வெல் அது பெரிய குறைன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ரிப்பீட்டடான இது ரொம்ப வித்தியாசமா இந்த சினிமாட்டோகிராஃபி அகைன் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் மட்டும் தான் ஒவ்வொரு அந்த படத்துக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஜான் விக் 1 2 3 4 எல்லாமே கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாகவே ஃபீல் ஆகுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஜான் விக் 2ஓட வேர்ல்ட் பில்டிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் டெலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஜான் விக் 2ல எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய கில்ஸ் இருந்துச்சு, பட் கில்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக இருந்துச்சு. அந்த கில்ஸில் ஒரு ஃபிளார் இல்லைன்னு வேணா சொல்லலாமா, ஒரு அந்த ஃபினஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி உண்மையிலே நல்ல படம் தான், மிஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் 2ல ஜான் விக் 4 இப்போ லேட்டஸ்ட் ஆனது தான். இந்த புகழ்ந்து பேசியாச்சு. இதுக்கு மேலே சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜான் விக் படங்கள்லயே ஆக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை இதுக்கு மேலே பெஸ்ட்டாக யாராலுமே கையாண்டிருக்கவே முடியாது. அப்படி அமைச்சிருந்தாங்க முழுசாவே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷனோ ஆக்ஷன். கிட்டத்தட்ட ஃபைனல் 45 மினிட்ஸ்ங்கிறது ஆக்ஷனுக்குள்ள தான் போயிருக்கும். அண்ட் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சலிப்பு தட்டி இருக்காது. ஏன்னா அந்த படிக்கட்டில் ஏறி வர அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த டாப் டவுன்ல டிராகன் பிரச்சனை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவாக இருக்கட்டும், ஓப்பனிங் ஃபைட் அந்த ஒசாகா ஃபைட்டே வச்சுக்கோங்களேன், ஆக்ஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு ஆக்ஷனுமே எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிட்ட கொடுக்க முடியுமோ அப்படி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பத்தாவது குறிக்க என் தலைவன் டானியன் அவருடைய ஸ்டைலே கம்ப்ளீட்டாக வர நம்ம ஜான் விக் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபைட்டராக பார்த்துருப்போம். ஆனால் இந்த பக்கம் ஐபி மேன் மூக்கிலே 300 பஞ்ச் விடுறாரு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த ஜான் விக் ஸ்டைலே இன்னொரு கேரக்டர் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜான் விக்கை விட சுற்றி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்கள வச்சு தான் ஜான் விக்கோட ஸ்டோரியுமே மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இல்லைனா ஃப்ரீடம் தேடி அவர் ஓடிட்டு இருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி அவரை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டோரியை கம்மி பண்ணி கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட நிறைய ஸ்பின் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பொறுத்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு பொறுத்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். வேர்ல்ட் பில்டிங் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்குமே ஹை டேபிள்னா யாரு எத்தனை பேர் இருக்காங்க, இந்த எல்டரை டப்புன்னு போட்டு தள்ளிட்டாங்களே, இதெல்லாம் சாத்தியமாடான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி
கேள்விகள் பற்றி நான் எழுப்பிட்டு இருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட அடிகள் நம்ம ஜான் விக் வாங்குறாரு, படிக்கட்டில் உள்றாரு, மேலே இருந்து கீழே உள்றாருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியும் இந்த மனுஷனுக்கு ஒன்றாகல. எனக்கு தெரிஞ்சு இந்த தியேட்டர்லேயே நிறைய பேர் ஓப்பனாக கத்துற ஒரு விஷயம் இதுதான். எப்படி அங்கேருந்து கீழே வந்து ஒன்றுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டீங்க. உள்வெரின் கூட அரபாண்டிய போனை வச்சு கீழே வந்து அதாவது ஆயிடுங்க. பட் இவருக்கு ஒன்றாகல, அது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பட் அதை தாண்டி எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக யாராலுமே கொடுக்க முடியுது. த டாப் நாச் ஆக்ஷன் மேக்கிங். இதுக்கப்புறம் ஜான் விக் 5 ஒன்று வந்துச்சுன்னா அதில் இதை எப்படி ஓவர்டேக் பண்ண போறாங்கன்னு சத்தியமா தெரியல. இறங்கியிருக்காங்க. படத்தோட எண்டிங் கிளைமேக்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே மறக்க முடியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங் மட்டும் ஜான் விக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். டப்புனா அவருடைய எண்டிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா எமோஷனலா முடிஞ்சிருது. ஸ்டோரிங்கிறது அகைன் 20% தான் இருக்கும். ஒரு சுத்தி மற்றவங்களோட கதை தான் அதிகமாக இருக்குமே தவிர்த்து இவருடைய ஃபோக்கஸ்ங்கிறது கம்மியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இதை வந்து நம்ம 2ல போட்டிருக்கேன். இல்லைனா நம்பர் 1 பொசிஷனில் இருக்க வேண்டிய படம் தான். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 வந்துச்சு. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் ஸ்டோரின்றது அதுல கம்மி தான் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டோரின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கும். லைக் இந்த படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம ஜான் விக் ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாரு. அந்த இழப்புங்கிற ஒரு விஷயத்தை அவர் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நாய் இருக்கும்போது அந்த நாயை ஒருத்தன் போட்டு தரலன்னா கோவம் வருமா வராதா? அந்த கோவம் புகிபேனை பார்த்து பயப்படுற பாபா யாகாவுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஸோ அவன் இறங்கி எல்லாருமே போட்டு தள்ளும்போது நீ பண்ணுறது கரெக்ட் தான் தலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். நடுவில் ஜான் விக் அமைதியாகி இந்த பக்கம் மெயின் வில்லனை போட்டு தள்ளுற அந்த சமயத்தில் சாவடா செத்த பயிலுங்கிற பற்றி நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி படத்தில் தன்னுடைய பையன் செத்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கோவம் வரதானே செய்யும். அந்த எமோஷனையுமே வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடி இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எமோஷனுக்கு அதிகமான வேல்யூ இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக்ஷனுக்குமே வேல்யூ இருக்குதான். பட் இந்த ஆக்ஷனுங்கிறது ரொம்ப பேசிக். இதுக்கப்புறம் அந்த ஜான் விக் படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான் ஸ்பெக்டிகல்ஸா ஃபீல் ஆகியிருக்காது. பட் ஆக்ஷன் போர்ஷன் நிறைய இருக்கு. அந்த போர்ஷன் நிறைய இருக்கு. எந்தளவுக்கு ஒரு ப்ரோ அசாசின்ங்கிறத தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஹி இஸ் அன்ஸ்டாப்பபிள். ஸோ வழக்கமா ஹீரோனா எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அடிப்பட்டு மிதிப்பட்டு கரெக்டாக மேலே வரணும். இவர் வந்து ஹீரோவே கிடையாது. ஹி இஸ் அ பியூர் வில்லனுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லைக் இவன் மேலே யாருமே கை வைக்க முடியாது. ட்ரெயின்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. கில் நினைக்கிறேன். ஆமா கில் தான். ஸோ ஆக்ஷன் படத்துக்கு அது பாலிவுட் படம். இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி பார்க்கணும்னா மேபி ஹாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாங்க. தடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. முடியவே முடியாது. எப்படா தடுக்க போறாங்கன்னு சொல்லி. ஆனா இந்த பக்கம் அதே டெர்மினேட்டர் கான்செப்ட ஜான் விக்கோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஹீரோவா மாத்தி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆக்ஷன் ஜான் இருக்கு, அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுவே இந்த ஜான் விக்கோட அந்த வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு. இந்த சமயத்தில் கேரியர்ஸோட அந்த மொத்த கேரியருமே ஃபிளாட்லைன் ஆக வேண்டிய சமயத்தில் இந்த ஜான் விக் தான் அவருடைய கேரியருக்கு ஒரு மிகப்பெரிய புஷ் குத்துச்சுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆக்ஷன் எமோஷன் சொல்லி எல்லாமே பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ். ஒரு பெர்ஃபெக்ட் ஜான் விக் படம். அதனால ஜான் விக் எதிர்பார்த்தா கொஞ்சம் சிம்பிளா ஜான் விக் 1ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் தரமான ஆக்ஷன் படம். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஜான் விக் சீரிஸை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சீங்கன்னா 4th படத்தில் தான் ஓடுவீங்க. அதுக்கு ஒரு தரமான ஃப்ரம் worst to best மறக்காம வைக்கலாம். காம்பெனி எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு நான் உங்களை நல்ல ஒரு அவசரமான வீடியோவில் மீட் பண்ணி வந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா அவ்வளோதான். ஓகே ஜான் விக் அதான் ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா அதான் அதெல்லாம் கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இவன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்துட்டு எல்லா படங்களையும் ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸ்டோரின்றது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு போனாலும் கூட அது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஸ்டோரியாடா முக்கியம், ஆக்ஷன் தான்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு கேரக்டர் இப்படி தான் தெரிஞ்சிருச்சு, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சுனால நம்ம அது ஆக்ஷன் தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதான் அது செம்மையாக இருக்கும். இது இல்லாதனால தான் மார்க்கும் அடி வாங்கிச்சு ரொம்ப. சரி நம்ம அதுக்கு போவேன். இதே ஸ்டைலில் தான் கில்லுன்னு ஒரு படம் இருக்கும் பாலிவுட்டில். நான் பார்த்துட்டேன் அந்த படம். ஓடிடியில் தான் ஹாட் ஸ்டாரில் வந்துருந்துச்சு. செம்மையாக இருக்கும், வேற ரோலாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, இன்டர்வலில் தான் டைட்டிலே போடுவாங்க. அப்போ தான் அவர் கில் மோடுக்கே போவார் அந்த ப்ரோட்டானிஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் சும்மா ஹேண்ட் டு ஹேண்ட் ஒரு மீலியா டைமர் தான் பண்ணிருப்பாரு, பெருசாக கொண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஸ்பாயிலர் கூட சொல்லிட்டு நல்லா இருக்கும். என்ன போய் செக் பண்ணி பாருங்கள், செம்ம படம் அது கில்லுன்றதும். அதுவுமே ஏதோ ஹாலிவுட்டில் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் தான் சொன்னார் நினைக்கிறேன். முகமடி சேனலில் தான் ஏதோ அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது நடக்குதா என்னன்னு தெரில. பட் அதுவும் நல்லா படம், போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஜான் விக் வேறு லெவல், நல்லா இருந்துச்சு. முக கமெடி சேனல்லேருந்து ஃப்ரம் ஒஸ்ட் டு பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி எதுவும் இல்லை பெருசாக. ஆனால் ஜான் விக் 1ன்றது நிற்கிது. ஜான் விக் 1பா இதான்ப்பா சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு நிற்கிது. அது மனசில் அப்படி தான் நிற்கிது. ஓகே அது வேணால் சொல்லலாம். பட் ஒஸ்ட் டு பெஸ்ட்டுன்றது நான் அப்படி எதுவும் பார்க்கல. மேபி படம் எனக்கு இன்னும் பெருசாக அந்த டைமில் பார்த்ததா, அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக மறந்துடுச்சு நிறைய சீன்ஸ். ஏன்னா ஒவ்வொருலேயும் சொல்லுவேன் நானே, எனக்கு கொஞ்சம் அப்படியே மறந்துடும் லைட்டாக டக்கு டக்குன்னு. காலங்கள் ஓட ஓட இந்த மாதிரி போகிற அப்படியே கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.